இங்கே முருகர் மாநாடு நடத்துகிறீங்கள, இது காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய காசியில் திருவள்ளுவர் சிலையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு மூலையில் பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி வச்சாங்களே, எதுக்காக கட்டி வச்சாங்க? திருவள்ளுவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன், அவனுடைய சிலை எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சிங்க. அங்கே போய் கேட்க வேண்டியதானே. நேராக அங்கேருந்து முருகருக்கு வரீங்க. இந்த முருகருக்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு சொல்கிறீங்களே, அழகர் கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்து அழகர் ஆற்றுல இறங்கும்போது அங்கே கூடாத கூட்டமா? எத்தனை லட்சம் பேர், 20-30 லட்சம் பேர் கூடக்கூடிய அழகர் திருவிழா நடக்குது ஒவ்வொரு வருஷமும். அவங்களாம் பிஜேபிக்காரங்களா? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலையில் 10 லட்சம் பேர் கூடிக்கிட்டு இருக்கிறான். அவங்களாம் பிஜேபிக்காரங்களா? யானை கவுனிலேருந்து திருப்பதி வரைக்கும் கொடை போகுது. இங்கேருந்து அந்த திருப்பதி வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து 2 பக்கமும் நின்றுட்டு இருக்கிறாங்க. பிஜேபிக்காரங்களா? நீங்கள் முருகர்னு சொல்லிட்டு உடனே பக்தர்கள் வந்து முருகருக்கு பற்றி நீங்கள் எதை சேர்த்து போகிறீங்க, முருகருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேடி வந்தால் பக்தர்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அரசியல் பேசுறீங்களே, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. ஸோ இந்த அயோக்கியத்தனத்தை பக்தர்களுடைய மனதை திரித்து அவர்களுடைய பக்தியை நீங்கள் வந்து முதலீடாக மாற்றுறீங்களே, எவ்வளோ பெரிய மோசமான மோசடி இது. இதை பார்த்து நாங்கள் பயப்படல, யாருமே திராவிட இயக்கங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. இந்த திருட்டுத்தனத்தை பார்த்து தான் பயப்படுறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே உணர்வு வழிபட்டு இருக்கக்கூடிய முருகர் வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் திருமால் வழிபாட்டையும் திருடுற வேலையை தான் இன்றைக்கி பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர, இதில் வந்து இதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா திருடர்களை பார்த்து மக்கள் பயப்பட தான் செய்வாங்க.